மற்றும் ஒரு அண்மை செய்தி. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடர்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்வு பிரச்சினையில் சாயம் வெளுத்துவிடும் என்பதால் 7.5% தொடர்பாக பிரச்சினை எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், கூடுதல் விவரம். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்றைய தினம் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆகியோர் கொண்டு வந்தார்கள். அப்போது பேசும் பொழுது அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 மருத்துவருக்கு இடஒதுக்கீடானது பல தனியார் கல்லூரிகள் அதிக கட்டணம் வாங்குவதாகவும் அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக அமைந்துவிட்ட போதிலும் தனியார் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதற்கு பதில் கூறிய பொறுப்பு அமைச்சர் மா சுப்பிரமணியன், இப்படி ஏதாவது கல்லூரியை எடுத்த உடனே கூறிவிட முடியாது. எந்த கல்லூரியில் எந்த மாணவியிடம் இப்படி பணம் கேட்டு அதிக பணம் கேட்டு வாங்கினார்கள் என்பதை நீங்கள் விளக்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்து பேசிய எதிர்க்கட்சியினர், பல கல்லூரிகள் அப்படி இருக்கிறது, மாணவியோட பெயரை கூற முடியாது, ஒருவேளை கூறினால் அந்த மாணவியின் படிப்பு பாதிக்கப்படும் என்றும் குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதற்கு மீண்டும் பேசிய மா சுப்பிரமணியன், அப்படி இல்லை என்றால் எப்படி நாம் எந்த அடிப்படையில் நம் குற்றத்தை அவர்களிடம் பேச முடிய வேண்டும், எந்த கல்லூரியா இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசினார். அப்பொழுது பேசும்பொழுது 7.5% கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது உண்மைதான். ஆனால் அப்போது அந்த சட்டம் அப்போது இருக்கக்கூடிய ஆளுநரால் அது நிறைவேற்றப்படவில்லை. அந்த சட்டம் 5 நாட்களுக்கு மேலாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் 5 நாட்களுக்கு மேலாக அந்த சட்டத்திற்கு ஆளுநர் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் திமுக ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியா இருந்த போது சைதாப்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமானது இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் ஆளுநர் கையொப்பமிட்டார் என்றும் அப்போதுதான் அந்த சட்டம் நிறைவேறியது என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பை அதிமுகவினர் தெரிவித்தார்கள். நாங்கள் வெறும் சட்டம் போட்டதோடு இயற்றவில்லை, ஆளுநருக்கு நேரடியாகவும் இது குறித்து பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவையான பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தையும் நாட இருந்தோம். எனவே ஒரு தவறான தகவலை அமைச்சர் இங்கே கூறுகிறார். இந்த பதிலை அவருடைய அதாவது இந்த கேள்விக்கான அமைச்சருடைய இந்த பதிலை உடனடியாக நீக்குங்கள் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் சபாநாயகரிடம் முறையிட்டார். அப்போது பேசிய சபாநாயகர், அவர்களும் அதாவது உங்கள் பங்குக்கு நீங்கள் சட்டத்தை இயற்றினீர்கள் என்பதையும் அவர் மறுக்கவில்லை, அதே சமயம் போராட்டம் நடந்ததையும் அவர் மறுக்கவில்லை. எனவே இதை ஏன் நீக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் அதிமுகவினர் கூறி வந்தார்கள். இது தொடர்பாக சபையில் மிகப்பெரிய அமளி ஏற்பட்டது. அந்த அமளியின் போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியதை முழுமையாக நீக்குங்கள், எதிர்கால தலைமுறையினர் ஏதோ போராட்டத்தின் மூலியமாக தான் இந்த சட்டம் வந்தது என்று அதிமுக கொண்டு வந்த சட்டத்திற்கு வேறு ஒருத்தர் பேர் வாங்கி கொண்டால் எப்படி என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் கேள்வி கேட்டார். அப்போது அதிமுக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நேரடியாக எழுந்து நின்று கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். அவர்களை பலமுறை சபாநாயகர் எச்சரித்தார். அமைதியாக இருங்கள், வேணுமென்றால் நடவடிக்கை எடுப்பேன், அமைதியாக இருங்கள் என்று தொடர்ச்சியாக கூறின நிலையில் அதிமுகவினர் தற்போது இந்த 7.5% தொடர்பாக கடும் அமளியில் சட்டப்பேரவையில் ஈடுபட்டு வந்தார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.